சார் குழந்தைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா வேக்சினும் போட்டாச்சு. பிரைவேட் வேக்சின் என்னென்னலாம் போடணும் டாக்டர்? முக்கியமா 5 வேக்சின்ஸ் இருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூ வேக்சின் ஒன்னு இருக்கு, பிளஸ் டைஃபாய்டு வேக்சின் போடணும். ஃப்ளூ வேக்சின் பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துல ஒன்னு போடணும், 7 மாசத்துல ஒன்னு போடணும், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தாட்டி போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல இருந்து எல்லாருமே போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் சளி வருதோ, வீசிங் வருதோ, ஆஸ்மா இருக்கவங்க, ஆர்டிசி இருக்கவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டைஃபாய்டு வேக்சின் இருக்கு. டைஃபாய்டு வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல இருந்து எல்லாருமே போட்டுக்கலாம். டைஃபாய்டு ஃபீவர் எதனால வருது? மோஸ்ட்லி தண்ணி உணவு மூலியமா வருது. உங்க குழந்தைக்கு டைஃபாய்டு ஃபீவர் அட்மிஷன் ஆகாம இருக்கணும்னா டைஃபாய்டு வேக்சின் கண்டிப்பா நீங்க போட்டுக்கலாம். ஒரு வயசு ஆச்சு அப்படின்னா மஞ்சக்காமல ஏ ஊசி போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா தண்ணி மூலியமா மஞ்சக்காமலையே பரவும். ரெகுலரா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு மஞ்சக்காமலன்னு வரீங்கன்னா அது மஞ்சக்காமலையே தான். ஏன்னா மஞ்சக்காமலை வீக்கு கவர்மெண்ட்ல வேக்சின் போட்டிருக்காங்க. மஞ்சக்காமலை கண்டிப்பா போட்டுக்கணும். அடுத்த வேக்சின் பாத்தீங்க அப்படின்னா 15 மாசத்துல சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா காத்து மூலியமா இது மாதிரி சிக்கன் பாக்ஸ் இருக்கவங்களோட கான்டாக்ட் இருந்தா வரும். வந்துச்சுன்னா ஒரு வாரம் பிரச்சனை கொடுக்கும். இது மோஸ்ட்லி குழந்தைங்களோட பெரியவங்களுக்கு தான் ரொம்ப சீரியஸா அஃபெக்ட் ஆகும். சின்ன வயசுல போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும். 2 டோஸ் 4 வாரம் இடைவெளியில போட்டுக்கலாம். அடுத்தது 9 இயர்ஸ் மேல இருக்க பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேக்சின், பாப்புலோமா வைரஸ் வேக்சின் போட்டுக்கலாம். அது பாத்தீங்கன்னா 9 to 14 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டோஸ் போட்டா போதும். 14 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு 3 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். சார் கவர்மெண்ட் வேக்சின் பெஸ்டா இல்ல பிரைவேட் வேக்சின் பெஸ்டா டாக்டர்? இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா முத்தடுப்பு ஊசி மட்டும் தான் கவர்மெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முத்தடுப்பு ஊசி, முளைக்காய்ச்சல் ஊசி, மஞ்சக்கமல ஊசி ஒன்னா சேர்த்து போட்டாங்க. நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நிமோனியா வேக்சின் போட்டாங்க, ரோட்டா வைரஸ் வேக்சின் போட்டுட்டாங்க. இது எல்லாமே நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப பிரைவேட்ல மட்டும் தான் கிடைச்சிச்சு. இதே மாதிரி இந்த பிரைவேட் வேக்சின்ஸ் நான் சொன்ன எல்லா வேக்சின்ஸும் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா பிற்காலத்துல கண்டிப்பா போடுவாங்க. உங்க குழந்தைக்கு இல்ல உங்க பேர குழந்தைக்கோ இல்ல வேற யாருக்காச்சும் கண்டிப்பா இது கிடைக்கும். அதனால அந்த டைம் வரைக்கும் நம்ம பிரைவேட் வேக்சின் போட்டு நம்ம குழந்தைய ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறது கரெக்ட். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ், பிரைவேட் வேக்சின் சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.